ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மோட்டோ vlogக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம், பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம், அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. எஸ் காய்ஸ், ஒரு மோட்டோ vlogருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் செட்டப் ஹெல்மெட்னா சாதா ஹெல்மெட் இல்லைங்க, நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட் தான் வேணும். ஏன்னா மோட்டோ vlog எடுக்கிறத விட உங்க உயிருக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். யூ வாண்ட் பி சேஃப். பெரிய பட்ஜெட் இல்லைனாலும் ஒரு 4,000 to 5,000 நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்மெட்ஸ், நான் வாங்கியிருக்கிறது ஒரு எம்டி ஹெல்மெட். ஸோ நான் 4,800 வாங்கினேன், 4,800 வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஹெல்மெட் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ யூஸ் யுவர் ஹெல்மெட் when you are using your two-wheelers. அண்ட் இதில் நான் என்ன செட்டப் பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லைங்க, கோப்ரோ மவுண்ட், சைட் மவுண்ட், டாப் மவுண்ட். ஸோ இங்கே ஒரு மவுண்ட் வரும். இது வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. ஸோ வேற ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் தான் இது ஃபிட் பண்ணும். ஸோ சைட் மவுண்ட் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மவுண்டிங் சொல்லுறேன். தென் முக்கியமான ஒரு விஷயம் ட்ரைபாட். இதுவும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் சீப்பாக கிடைக்கும். நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைபாட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கே போனாலுமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் பைக் ஓட்டும் போதே தேவைப்படாது. பட் ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் போகிறீங்க, அங்கே ஏதாவது ஒரு நேச்சர் பார்க்குறீங்க, டைம் லேப்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் கோப்ரோவை எடுத்தாலும் இல்லை மொபைல் ஃபோன் எடுத்தாலும் நார்மலாக கீழே எல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இல்லை கீழே வைக்கிறதுக்கு அது கரெக்டான பேலன்ஸான இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக வைக்கணும், தேடி பிடிச்சி. ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த டைமில் இது யூஸ் ஆகும், ட்ரைபாட். ஓகே, க்ளவுஸ். நீங்கள் எப்பவுமே மோட்டோ vlogனா க்ளவுஸ் இதுவும் ஒரு செக்யூர் தான், சேஃப்டிக்கு தான். நான் இப்போ நார்மல் க்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். நக்கிள் பேடில் இருக்கிற க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா அதுவும் சேஃப். ஸோ க்ளவுஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அண்ட் ஹெல்மெட் மவுண்ட் காமிச்சேன் இல்லையா, ஹெல்மெட் மவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது பெல்ட் டைப். இது நீங்கள் வந்து இப்படி மாட்டிக்கணும், தலைக்குள்ளே போட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரைடிங் ஜாக் போட்டிங்கன்னா இது வந்து இங்கே வரும், இந்த பொசிஷனில் வரும். ஸோ யூ கேன் மவுண்ட் யுவர் கோப்ரோ ஹியர். ஸோ நல்ல விஷுவலாக இருக்கும். புல்லட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப் ஹெல்மெட் தான் மேக்ஸிமம் மாட்டுவீங்க. ஸோ அதான் லுக் வைஸ் நல்லா இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கோப்ரோ இங்கே மாட்ட முடியாது, வெயிட் கீழே இறங்கும். ஏன்னா பெரிய ஹெல்மெட்னா இது வந்து 1 kg 200 grams இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இதில் நீங்கள் மாட்டினீங்கன்னா அப்படி வெயிட் அவ்வளோக்கு எல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ பட் ஆஃப் ஹெல்மெட்னா சின்ன ஹெல்மெட்டுங்கிறதுனால வெயிட் வரும். நீங்கள் முன்னாடி மாட்டினாலோ இல்லை சைடில் மாட்டினாலோ வெயிட் வரும். சப்போஸ் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோப்ரோ இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இது நல்லாயிருக்கும். ஸோ எஸ், கோப்ரோ கேமரா கண்டிப்பாக வேணும் ஒரு மோட்டோ vlogக்கு. இது வந்து கோப்ரோ, நான் வாங்கினது வந்து கோப்ரோ. உங்களுக்கு கோப்ரோ தான் வாங்கணும்ட்டு இல்லை, எஸ்ஜே கேம் அந்த மாதிரி ஒரு சீப்பான ப்ரைஸ்லாம் கிடைக்கும். ஒரு 5,000 to 6,000 உங்களுக்கு நல்ல கேமரா கிடைக்கும். I bought this for 14K, I think so. ஸோ இதேதான் ஐடியா இருந்துச்சுன்னா இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட் அவுட். ஸோ கோப்ரோ அண்ட் கோப்ரோ கூட கோப்ரோ மவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வரும். இது கூட இந்த மவுண்ட்டும் வரும் கோப்ரோ கூட. நீங்கள் ஒரு 2 வரும்னு நினைக்கிறேன். சி மவுண்ட் நான் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்ட்ரைட் மவுண்ட் வந்து நான் சைடில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் நீங்கள் இங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லாக் பண்ணி கோப்ரோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆங்கிள் இங்கே வரும். நான் அது ஆக்சுவலாக இன்னும் என்கிட்ட இல்லை, அது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணிக்கிட்டு இங்கே வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ இந்த சைடு ஆங்கிள் வரும், நல்லாயிருக்கும் அது. ஸோ டாப் ஆங்கிள் அதே மாதிரி டாப் ஆங்கிள். ஸோ டாப் ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் இதே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம், நார்மல் பின்லேயே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம்.
அண்ட் யூ வாண்ட் டு மேக் அ ஸ்க்ரூ. சைடில் ஸ்க்ரூ ஹோல் இருக்கு, ஸ்க்ரூ போட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் மோட்டோ வ்ளாகருக்கு தேவையான விஷயம் மைக். ஸோ நான் இப்போ மைக்கில் தான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மைக் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் அவுட்டோர்லாம் பேசும்போது கண்டிப்பாக ஒரு மைக் தேவை. மைக் கூட ஒரு விண்ட்ஸ்க்ரீனும் வாங்கிருங்க. இது மைக்கோட விண்ட்ஸ்க்ரீன் விண்டோட நாய்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஸோ அதுக்காக இது அவ்வளோதான். இதுதான் பேசிக்கான திங்ஸ். வேறு ஏதாவது நான் விட்டு இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ காமிச்ச எல்லா ஐட்டத்தோட ப்ராடக்ட்டும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணுறது இருந்தால் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போய் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கலாம். மோட்டோவ்ளாக் தாராளமான இந்த பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸே போதும் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு. லைக் மீ, டேக் குட் ஷாட்ஸ், டேக் குட் டைம் லேப்ஸ், அப்லோட். Guys, before uploading the video, there is an important point. Editing. கண்டிப்பாக எடிட்டிங்கில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த வீடியோவோட உயிரே அந்த எடிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ உயிர் கொடுக்கறது அந்த எடிட்டிங் தான். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் சாஃப்ட்வேர் போய் கற்றுக்கோங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எடிட்டிங், அந்த வீடியோவை எப்படி காமிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ எடிட்டிங்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக தப்பு நடக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் ஒரு வீடியோ தப்பாக அப்லோட் பண்ணும்போது தான் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க நிறைய சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நானே அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ நான் தப்பு பண்ணும்போதும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போதும் நிறைய பேர் சஜஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் நம்மளை டெவலப் பண்ண முடியும். தப்பு பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, எடிட்டிங் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then, bye bye.